தமிழகத்தினுடைய தேர்தல் என்பது சூடுபிடிக்க தொடங்கி எல்லா பக்கங்களிலும் பிரச்சாரங்கள் வீரியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 ஆண்டுகளாக செய்த திட்டங்களை சொல்லி மக்களிடையே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகளிர் உரிமை திட்டம், விடியல் பேருந்து திட்டம், மக்களை தேடி மருத்துவம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை சொல்லி மக்களிடையே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு அவதூறு பிரச்சாரங்களை செய்து இன்னைக்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை சொல்லி மக்களிடையே சென்று வாக்குகளை சேகரிக்க முடியுமா? அவர்கள் கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, முஸ்லீம் விரோத திட்டங்களான வக்ஃபு, முத்தலாக் சட்டம், பொது சிவில் சட்டம், அதே போல வராத எய்ம்ஸ் சொல்லி தமிழகத்துக்கு தராத கல்வி நிதியாக இருக்கட்டும், தமிழகத்துக்கு தராத பேரிடர் நிதியாக இருக்கட்டும், இதையெல்லாம் சொல்லி மக்களிடையே வாக்குகளை சேகரிக்க முடியுமா? ஒருபோதும் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். தமிழகம் என்பது சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அத்தனை வேட்பாளர்களும் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.